கைஸ், இந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஐஸ்கிரீம் எப்போ ஆர்டர் பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனையாக தான் வருது. இந்த ப்ராடக்ட் இன்னும் எக்ஸ்பைரி ஆகல, ஆனால் வந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஓகே, நாங்கள் மெல்ட்டு தான் இருக்கும்ன்ட்டு லைட்டாக சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப மட்டமாக இருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்படி தான் எப்போவுமே ஐஸ்கிரீம் வருது. நாங்களும் ஆக்சுவலாக இது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோன்னே ரீஃபண்டும் போட்டுடுறாங்க. பட் நமக்கே அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கே தோண மாட்டேங்குது. எப்போ இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணாலும் ஐஸ்கிரீம் இவ்வளோ கேவலமாக தான் வருது. ஏன் அவங்களால ப்ராப்பராக வந்து ஒரு ஃபெசிலிட்டி மெயின்டைன் பண்ண முடியலையா? இது வந்து ப்ராப்பராக ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியலையா என்னன்னு தெரியல. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மெல்ட் ஆனாலும் கொஞ்சம் தான் மெல்ட் ஆகும். இது என்னன்னா ஆல்ரெடி மெல்ட் ஆகி ரீஃப்ரீஸ் ஆகி பாருங்க, ஒரு மாதிரி பாருங்க கட்டி கட்டியாக இருக்கு, தெரியுதா? இது அப்படியே ஓப்பன் பண்ணும். ஃபுல்லாக லைட்டாக வாய் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. மட்டும் கெட்டு போன மாதிரி தான் இருக்கு. அங்கங்க கட்டி கட்டியா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு மாதிரி தயிர் மாதிரி இருக்கு. ரெகுலரா ஸ்விக்கியில் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இன்ஸ்டாமார்ட்ல அதுவும் இந்த ஐஸ்கிரீம் அமுல் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாமே அப்படி இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க, ஸ்விக்கியும் டேக் பண்ணி விடுங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். அந்த ஐஸ்கிரீம் தான் அப்படி வந்து பார்த்தா, அது கூட இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவும் உள்ள என்னென்னமோ இருக்குது. முடி இல்ல, அது வேற ஏதோ. நானே எடுத்து வாயில வச்சுட்டேன். ஒரு மாதிரி கல்லா மாட்டுது, கல்லு மாதிரி ஏதோ மாட்டுது, என்னன்னு தெரியல. எல்லா ஐஸ்கிரீமும் அப்படிதான் இருக்கு. ஆனா எக்ஸ்பைரி டேட், இது எக்ஸ்பைரிலாம் ஆகல. ப்ராடக்ட் எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 26 வரைக்கும் இருக்கு. ஆனா ஏன் அவ்வளவு மட்டமா இருக்கு? இல்ல அமுலே ப்ராடக்ட்ஸ் இப்படி தயாரிச்சு தராங்களா, இல்ல இவங்க ஸ்விக்கில வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம அடிக்கடி வந்து ரீஃப்ரீஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி கேவலமா இருக்கான்னு தெரியல. இது பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, இது ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடலான்னு தான் நினைச்சேன். உள்ள பார்த்தா ஏதோ த்ரெட் மாதிரிலாம் வருது, என்னன்னு தெரியல. மட்டன் கைஸ், இது என்ன சொல்றேன்னு தெரியல. இதே நான் சாப்பிட போறதில்லை. அப்படியே ஓரமாக தான் வைக்க போறேன். தூக்கி கொட்ட வேண்டியதுதான்.